ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலனை இழந்து, சுகத்தை இழந்து, மற்ற முன்பாக ஒரு மதிப்பை இழந்து, நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை, மனம் தளர்ந்த ஒரு சூழ்நிலைகளை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எது நினைச்சிக்கிட்டு ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியலை. ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்து வச்சு 7 ஸ்டெப்பு கீழே இறங்குறோம். அப்படிலாம் நம்ம நினைக்கிற காலங்கள் நேரங்கள்லாம் உண்டு, அதிகமாக உண்டு. குறிப்பாக நம்மகிட்ட பலன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இருக்கிற பலனும் போயிடும். நம்மகிட்ட பணமும் பொருளும் மதிப்பும் எல்லாருக்கும் கொஞ்சம் தென்னாவட்டாக தான் இருக்கும். ஆனால் வயது போகும்போது வாழ்க்கை சில சோர்ந்துடும், பணம் போகும்போது சோர்ந்துடும். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்துடும் அப்படின்னா, நம்மையே நம்முடைய காரியத்தை நம்புகிறதுனால தான். அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு இதெல்லாம் முக்கியமா அப்படின்னா தேவை தான், ஆனால் முக்கியம் கிடையாது. இது தேவையான ஒன்று கர்த்தர் தருவார். இதுக்கெல்லாம் மேலே நம்ம நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்ப்போமா? யூதா 24ஆம் வசனத்தை வாசிக்கிட்டேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவர். என்ன வல்லமை நமக்கு தேவை அப்படின்னா, இப்போ உலகத்தில் தான் இதெல்லாம் இந்த பணம் அது இது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா, மாசில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இது அனுதின கர்மலித்து நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் எதெல்லாமோ இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? அதை மனுஷன் நினைச்சா நடக்காது. அப்போ யார் நினைச்சா நடக்கும்? நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அவர் ஒருவர் தான் அதற்குரிய வல்லமை உடையவர். நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற பணமும் பலனும் படிப்பும் பட்டமும் ஒரு மனுஷனுக்கு அவன் பாவமில்லாதவனாய் வாழ முடியுமான்னு முடியாது. நீ படித்தவன் தான் அநேக தவறுகளை பண்ணுகிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? யூடியூப் இல்லையா, டிவியில், செய்தித்தாள்கள். ஆனால் நம்முடைய தேவன் நினைத்தால் மட்டுமே, அல்லது அவரோடு நாம் இணைந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? தேவராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர்தான்? தேவ சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை இல்லை. ஒருவேளை நீங்கள் அடிக்கடி விழுந்து போகலாம். ஒருவேளை இப்போ கூட நீங்கள் விழுந்து போய் ஏதோ ஒரு தப்பை செய்து மனசில் மனக்கலக்கத்தோடு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தாவீது நம்மளை தப்புனது உண்மைதான். நேர தாவீது ஆண்டவர்கிட்ட வந்து அவனுடைய சுத்தமான மாசற்ற ஒரு வாழ்க்கையை கற்று கொடுத்து அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை சாகு வரைக்கும் வலது இடது வரை சாயாமல் பரிசுத்தமான மாசற்றவனாக. ஏன் அப்படின்னா, அது அவனோடு தேவன் இருந்தபடிங்க. ஏன்னா அவர் நம்ம மாசற்றவர்களாக நிறுத்தது உலகத்தில் வேறு யாராலும் முடியாது, தேவனால் மட்டும்தான். அதான் அநேக ரட்சிக்கப்பட்ட போது குடிகாரனாக இருந்தேன், திருடனாக இருந்தேன், ரவுடியாக இருந்தேன், இயேசுவை மாற்றி இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் மன்னித்து மாசற்றவர்களாய் திருத்துவார். ஹாப்பியாக இருக்கும்.